ഓമനാവെ കണ്ടു ഞാൻ പൂർണിലാവിൽ. ടിഫൻ ரெடியா? என்ன ஓமனா மெஸ்ல எல்லாரும் டல்லா உட்கார்ந்திருக்கீங்க? ஒருவேளை கட்டன் சாயாவில பல்லி விழுந்து அதை நீங்களே குடிச்சிட்டீங்களா? குஞ்சுண்ணி பரம்பரையா வச்சிருந்த எங்க தாத்தாவுடைய சொம்ப எவனோ திருடிட்டான். அநேகமா இந்த மெஸ்ல ஊடு கழிக்க வர ஏதோ ஒரு மூதேவி தான் அதை லவுட்டி இருக்கணும். அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அமாவாசை இன்னைக்கு எங்க தாத்தாவுக்கு அந்த சொம்பல தான் திதி கொடுப்பேன். அப்படி திதி கொடுத்துட்டு அவருடைய பழைய வேட்டியில அந்த சொம்ப சொருகி வைப்பேன். இன்னைக்கு வேட்டிக்குள்ள கைய விட்டா சொம்ப காணும். ஓமனே திருட்டு சம்பந்தமா ஏதாவது தடயம் உங்ககிட்ட இருக்கா? கொஞ்சம் திருட்டு പോയപ്പോൾ എന്നെ ഇടിച്ചിട്ട് പോയി. പക്ഷെ ആ നേരം பார்த்து കറണ്ട് പോയதாலே അയാള് മനസ്സിലായില്ല. இடிச்சிருக்கான். இந்த ஒரு க்ளூ போதும். ஓமனா கண்ணை கட்டுங்க, மத்தவங்கள லைன்ல விடுங்க. என்ன கன்றாவிது? இவளை கண்ணை கட்டிட்டு மத்தவங்கள லைன்ல விடுறதா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். சொம்பு வேணுமா வேண்டாமா? சொம்பு வேணும். ஆனா அதுக்காக இவளையே இடிக்கணும். எல்லாம் காரணமா தான். ஓமனே திருடிட்டு இடிச்சிட்டு ஓடனவன் மறுபடியும் இடிச்சா அந்த இடிய வச்சு திருட யாருன்னு உங்களால சொல்ல முடியுமா? തീർച്ചയായിട്ട്. லெட்ஸ் ஸ்டார்ட். இடி. இவன் தானே திருட? இல்ல, இது பெருமாள். 26 rupees பேலன்ஸ் ഉണ്ട്. நெக்ஸ்ட். இவன் தானே? இல்ல, இது பிச்சை. நெக்ஸ்ட். இவனே தான். இல்ல சேட்டா, இது கபாலி. நீ போ. நீ போலாம் ரைட்னு சொன்னாதான் நான் இடிப்பேன். என்ன சொல்ற? நான் ஓடுற பஸ்ல இடிச்சு பழக்கப்பட்டவன். போலாம் ரைட். அது இந்த கருப்பன் தானே திருட? இல்ல ഈ ആളുടെ പേരറിയില്ല. പക്ഷെ ഇവര് നമ്പർ 16 വത്സരവാക്കം ഫസ്റ്റ് സ്ട്രീറ്റിൽ താമസിക്കുന്നത്. இவன் அட்ரஸ் போல கொண்டு சொல்றியா? ஒண்ணே ഞാൻ പിടിച്ചു. அடி பாவி டிக்கெட் இல்லாதவன் பேரெல்லாம் கரெக்டா சொன்னேன். நான் ரெஜிஸ்டர் பண்ணி லைசென்ஸ் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் குடும்பத்தை. என்ன பார்த்தா திருடங்கிற? ஓகே இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகல. நம்ம வேற மெத்தட் தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இடிக்கும் போது வேற எதையாவது நோட் பண்ணியா நீ? അവൻ എന്നെ ഇടിച്ചപ്പോൾ ഞാൻ ബാലൻസ് തവറി താഴെ വീണു. വിழுந்திருக்கீங்க. അയാള് എന്റെ മേലെ വീണു. மேல விழுந்திருக்கான். പിന്നെ ഞങ്ങൾ രണ്ടുപേരും புரண்டிருக்கீங்க. പിന്നെ അവനെ എഴുന്നേറ്റ് ഓടിപ്പോയി. சபாஷ். இடிக்கும் போது புரண்டிருக்காங்க. என்ன கொஞ்சம் சபாஷ்? புரண்டவனுக்கு கண்டிப்பா சொம்பு தர தட்டி இருக்கும் இல்ல? அதான் என்னோட நெக்ஸ்ட் பிளான் ஆஃப் ஆக்ஷன். ஓவரா படுக்க வைங்க, ஒருத்தர மேல விழ வைங்க, அப்படியே உள்ள வைங்க. அத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்பவே நாரி போச்சியா. அங்க பாரியா, குமுட்டி இடத்துல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் ஆளுங்க கியூல வந்து நிக்கிறாங்க. பத்தாவதுக்கு 2 போலீஸ்காரங்க வேற பாதுகாப்பு வந்திருக்காங்க. இடிக்கணும்னு உடனே கட்டணம் நினைச்சுக்கிட்டு ஒருத்த கடப்பாறையோட வந்து நிக்கிறான். இப்போ நான் கண்டுபிடிச்சிடறேன். அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. சகோதரர்களே, உங்க பொண்ணான வாய்ப்பை நான் தட்டி பறிச்சுட்டேன். என்ன சொல்ற? நீங்க எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல சொம்பு திருநவனை கண்டுபிடிச்சிருங்க. அதனால இந்த உண்மையை நானே ஒத்துக்கிறேன். சொம்பு நான் தான். அட பாவி பட்டி கங்காதரா, என் ஹோட்டல்ல வந்து கொட்டிக்கிட்டதும் இல்லாம தீபாவளி பொங்கல் இனாமும் வாங்கிட்டு எனக்கே துரோகம் பண்ணிட்டியா? அங்க பாரு குஞ்சு, தாத்தாவுடைய சொம்பை எப்படி நசுக்கி இருக்கிறான்னு. பழைய சொம்புனாலே நசுங்கித்தான் இருக்கும். இருந்தாலும் யூஸ் ஆகுதே. கிடைச்சிருச்சுல்ல, அப்ப நான் கிளம்புறேன். குஞ்சு, உனக்கு 1000 தேங்க்ஸ். இன்னில இருந்து உனக்கு துப்பறியும் சொம்பு அப்படின்னு ஒரு டைட்டிலே கொடுக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் நீ என் வீட்டுக்கு வந்து தலவாழை இலையில விருந்து சாப்பிட்டு